திரிபுராவில் 25 ஆண்டுகளாக சிபிஎம் ஆட்சி நடக்குது. முதல்வர் மாணிக் சர்க்கார். மாணிக் சர்க்காரை பல பேர் தெரியும், சைக்கிளில் வரக்கூடிய முதல்வர் அவர் ஆட்சியில் ஊழல் கிடையாது, அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது. அந்த மாநிலத்திலேயே ஓட்டுக்கு பணம் கொடுக்குற பழக்கமே கிடையாது, கலாச்சாரம் கிடையாது. ஓகே, இது இல்லாமல் அங்கே பழங்குடி மக்களும் பெங்காலிகளும் இருக்கிறாங்க. அவர்களுக்கிடையே அந்த முரண்பாடுகளை கூட 2004க்கு அப்புறம் அந்த மோதல் கூட இல்லை. இப்போ பிஜேபிக்கு வேலை செய்கிறதுக்காக இவர் போகிறார், சிவம் சங்கர் சிங். அங்கே போயிட்டு இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு 100 குற்றச்சாட்டை ரெடி பண்ணுவோம். 2018 தேர்தல், 17 போய் வேலை செய்கிறாங்க. 100 குற்றச்சாட்டுனா ஒரு குற்றச்சாட்டும் தேத்த முடியல. என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாப்புலேஷனை ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அந்த பாப்புலேஷன் எடுக்கிற சர்வேயில் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னாக்கா 35 வயதுக்கு உட்பட்டவர்கள் 41.3%. இதில் பிஜேபியோட நிலைமை என்ன? 2013 தேர்தலில் ஒரு தொகுதி தவிர மிச்ச தொகுதியில் டெபாசிட்டே வாங்கலை. மொத்தம் வாங்கின வாக்கு 1.3%. எப்போ? 2013. 2018 தேர்தலில் அது 40% மேல் வாக்கு பெற்று தனி பெரும்பான்மை பெறுகிறது. அப்புறம் தான் லெனின் சிலையெல்லாம் உடைக்கிறாங்க. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இடையில் எப்படி நடந்தது, என்ன நடந்தது, எப்படி நடந்தது? இதுக்கு அந்த ஸ்டேட்டு பூரா ஒரு ஆண்டில் வாட்ஸ்அப் குரூப் உருவாக்குறாங்க. அந்த வாட்ஸ்அப் நெட்வொர்க் இருக்குது. இப்போ மாணிக் சர்க்கார் அரசுக்கு எதிராக எந்த குற்றச்சாட்டும் நம்ம சொல்ல முடியல. என்ன செய்வதுன்னு யோசிக்கிறாங்க. இந்த 35 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களுக்கு இந்த 25 ஆண்டு காலத்தில் மாணிக் சர்க்கார் ஆட்சி செய்த சாதனைகள் பற்றி தெரியாது. அப்போ அந்த தலைமுறைக்கு எதை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா, இது இப்படியே எழுதியிருக்கார் அவர், இந்த மாநிலத்தில் ஏதாவது ஒரு முறையில் ஒரு ரேப், ஏதாவது ஒரு மூலையில் ஒரு கொலை நடந்தால் அது மாநிலம் முழுதும் அதுதான் பிரச்சனை என்பது போல வாட்ஸ்அப் மூலம் அதை பிரச்சாரம் செய்தோம். இதை நாங்கள் எங்கே கற்றுக்கொண்டோம் என்றால் கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகாலன்னு. இது தெரிஞ்ச வாசகர்களுக்கு தெரியும். ட்ரம்ப் ஜெயிப்பதற்கு எப்படி அவங்க மேனிப்புலேட் பண்ணாங்க ஃபேஸ்புக்கை வச்சு அப்படின்றது. அந்த மாதிரி இதை நாங்கள் பயன்படுத்தணும். அதுக்கு இன்னொரு உதாரணமும் சொல்கிறார். 2017-18 பிள்ளை பிடிக்கிறவங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் வதந்தி நாடு முழுதும் பலர் அப்படி கொல்லப்பட்டிருக்கிறாங்க. திரிபுராவில் ஒரு 3-4 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதில் துயரம் என்னென்னா, மாணிக் சர்க்கார் ஆட்சியில் இந்த வதந்தியை நம்பாதீர்கள்னு பிரச்சாரம் செய்கிறதுக்கு ஒருத்தர் அனுப்பியிருக்கிறாங்க. அவரையும் பிடிச்சி கொண்டுட்டாங்க, இவனும் பிள்ளை பிடிக்கிறான்னு. இது வாட்ஸ்அப் வதந்தி இதை சாதித்திருக்கிறது. மக்கள் வாட்ஸ்அப் அப்படின்றத எப்படி பார்க்குறாங்க, அது தங்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக கிடைத்த ஒரு உண்மை என்று கருதுகிறார்கள். அதை உண்மை என்று நம்பி ஷேர் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்ன அந்த திரிபுரா எக்ஸாம்பிள், அதை முன் வச்சு பார்த்தா தமிழ்நாடு ஒரு கன்னிவெடி போல் இருக்கிறது.